வணக்கம். எனக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டோட ஓனரை கொஞ்சம் பார்க்கணும். சொல்லுங்க, நான் தான் அது. சார், நீங்க இங்க வந்திருக்கீங்கிறத என்னால நம்பவே முடியல. போங்க, இந்நேரத்துக்கு நீங்க என்ன மருந்து போயிருப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். வணக்கம் அண்டி. வணக்கம். நான் எப்படி உங்களை மறக்க முடியும்? சிவா, இவர் என் சின்ன வயசு ஃப்ரெண்டு, பேரு பட்டாச்சாரியா. வீனஸ் சிட்டில நீங்க சூப்பர் மார்க்கெட்டை ஓபன் பண்ணிருக்கீங்க தெரிஞ்சது உங்களை பாக்குறதுக்காக வந்துட்டோம். எப்படி இருக்கீங்க நீங்க? இவர் என் கிராண்ட் சன் சிவா. இவங்க இவரோட ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் தாத்தா. வணக்கம் கண்ணா. நீங்க எல்லாரும் போய் சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணுங்க. நான் அது வரைக்கும் என்னோட நண்பன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே மிஸ்டர் பட்டாச்சாரியா, தேங்க் யூ வெரி மச். ரோமியோ டேஞ்சருக்காகத்தான் நான் இதெல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இருக்கேன். ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட். அட, நீங்க யாருக்கு வேண்டாலும் பொருளை வாங்கிட்டு போங்க. எனக்கு என்ன, வாங்கினதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க. காசு கொடுக்காம ரெண்டு பேரும் எங்க போறீங்க? நீங்க கேள்விப்படலன்னு நினைக்கிறேன். நாங்க ரோமியோ டேஞ்சரோட ஆட்கள். காசை கொடுத்து பழக்கம் இல்ல, எடுத்துதான் பழக்கம். பை பை அங்கிள். அங்கிள், எடுத்த காசை ஒழுங்கா திரும்ப கொடுத்துருங்க. எந்தெந்த பொருளை காட்டுல வச்சிருக்கீங்களோ அதுக்கு உண்டான காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. உன்னோட என்ட்ரி வேணா பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கலாம்டா சின்ன பையா. ஆனா வழியில இருந்து இப்ப தாலி போகாட்டி ஒன்னு நாங்க ஜீரோவா மாத்திடுவோம். சோ கொஞ்சம் வழி வழியா பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. இப்பவாவது காசு கொடுப்பீங்களா இல்ல கொடுக்க மாட்டீங்களா? என்னங்க சார் உங்களோட காசு? நாங்க கிளம்புறோம். சாரி சாரி. ப்ளீஸ் டோன்ட் பீட் மீ, டோன்ட் பீட் மீ. தேங்க் யூ சிவா, தேங்க் யூ. ரொம்ப பிரமாதமா ஃபைட் பண்றீங்க கண்ணா. இந்த ஃபைட்டிங்க உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? நான் தான் கத்து கொடுத்தா, வேற யாரு? டேஞ்சர், ரோமியோ டேஞ்சர். பார்க்கறதுக்கு நான் எவ்வளவு அழகோ அந்த அளவுக்கு என்கிட்ட ஆபத்தும் இருக்கு. ஹாரி பாரி, என்னாச்சுன்னு ஒழுங்கா சொல்லுங்க. யார்கிட்ட அடி வாங்கிட்டு வரீங்க? இங்க பாருங்க ஹாரி, நம்ம ஒரு சின்ன பையன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்தோன்ற விஷயத்த பாஸ் கிட்ட சொல்ல வேண்டாம். தெரிஞ்சதுன்னா அவர் நம்மள கேங்க விட்டே துரத்திடுவாரு. நீ சொல்றது சரிதான் பாரி. ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களை யார் இப்படி அடிச்சது? இந்த அளவுக்கு தைரியம் இந்த ஊர்ல யாருக்கு இருக்கு? டேஞ்சர் ரோமியோவோட ஆட்கள் மேலேயே கைய வைக்கிறாங்களா? இன்னும் பாஸ் யாரும் எங்களை அடிக்கலாம் இல்ல. ஆக்சுவலா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க எல்லா பொருளையும் வாங்கிட்டு பைக்ல வந்துகிட்டு இருக்கோம் போது திடீர்னு எங்களோட மோட்டார் சைக்கிள் அப்படியே ஸ்கிட் ஆயிடுச்சு. நாங்க ரெண்டு பேரும் பைக்ல இருந்து தொப்பன விழுந்துட்டோம், அடிபட்டுருச்சு. ஓகே, இப்ப கேளுங்க. உங்களுக்காக ஒரு அருமையான நியூஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அருமையான நியூஸ்? அது என்னது சொல்லுங்க பாஸ். வீனஸ் சிட்டில ஒரு அற்புதமான சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதோட பேர் தான் வீனஸ் சூப்பர் மார்க்கெட். நீங்க ரெண்டு பேர் அங்க போங்க. எவ்வளவு பொருட்கள் அங்க இருந்து அள்ள முடியுமோ அள்ளிட்டு போங்க. காசு கொடுக்கணும்னு அவசியமே இல்ல. ரோமியோ டேஞ்சருங்கிற பேரு மட்டுமே உங்களுக்கு போதும். பாஸ் பாஸ் அந்த விஷயம் நாங்க போவோம், நிச்சயமா போவோம். கொஞ்சம் அடி பலமா பட்டிருக்க, எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா? சோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது பாஸ். திஸ் டைம் நீங்க வேற யாரையாவது ஒருத்தர் அனுப்புனா எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியாயிடும். ஓகே, உங்க ரெண்டு பேருக்கு அடி கொஞ்சம் பலமா தான் பட்டிருக்கு. சங்கு மங்கு, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. ஓகே ரோமியோ டேஞ்சர், இந்த வருஷத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க எடுத்துட்டு வந்துடுறோம். ஆல் தி பெஸ்ட்.
மார்க்கெட்ல திருடிட்டு போறானுங்க. ஓகே தாத்தா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்ல? போப்போ, ஜீப்புக்கு வழி விட்டுட்டு வரம்போ. பையன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. உன் பேரு என்னவா வேணா இருந்துட்டு போட்டான், அதான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. ஆனா உங்களை பத்தி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அங்கிள். வீனஸ் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து எதெல்லாம் திருடிட்டு வந்தீங்களோ அதெல்லாம் ஒழுங்கா கொடுங்க, இல்லனா நானே எடுத்துக்க வேண்டியது இருக்கும். போதும், நிறுத்து. இனி எந்திரிக்க கூட உடம்புல சக்தி இல்ல. எந்திரிச்சுதான் ஆகணும் அங்கிள். ஒழுங்கா எந்திரிச்சு சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற தாத்தாவை பார்த்து நீங்க வாங்கின பொருளுக்கான காசு, கொள்ளையடிச்ச காசுன்னு எல்லாத்தையும் ஒழுங்கா திரும்ப கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமா போறோம். இனிமே நாங்க ஏதாவது வாங்குறதா இருந்தா கூட இந்த கடைக்கு போக மாட்டோம். என்னாச்சு? நீங்க 2 பேரும் காயத்தோட வந்திருக்கீங்க. யாரோ உங்களை உட்கார வச்சு ஒரு நாள் ஃபுல்லா அடிச்ச மாதிரி இருக்கு, அப்படியா? இல்ல பாஸ், வர வழியில ரோட தோண்டி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்குள்ள ஜீப் மாட்டி கவுத்து விட்டுருச்சு. பொருளை என் காசையும் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். பயங்கரமா அடிபட்டு இருக்கு தலைவரே. பர்மிஷன் கொடுத்தா போய் மருந்து போட்டுக்குவோம்ல. ஹரி ஹரி, உங்க 2 பேரோட மோட்டார் சைக்கிளும் அங்கதான் ஸ்கிட் ஆச்சாப்பா. அதான் எங்க ஜீப் விழுந்த இடத்துல. சரியா சொன்னீங்க. நான் மட்டும் அதை சொல்லிதான் நீங்க அங்க போயிருக்க மாட்டீங்களா, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லல. சப்பு டப்பு, நீங்க 2 பேரும் போங்க. ஓகே பாஸ். பாஸ், எங்க காரோட பிரேக் ஃபெயிலியர் ஆயிடுச்சு பாஸ்.